மெல்ல மெல்ல வெற்றியை நோக்கி நகரும் அதிமுக கூட்டணி. தமிழக அரசியல் களம் தேர்தலை நோக்கி பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கும் இந்த சூழ்நிலையில் இந்தியா டுடே கருத்து கணிப்பிலும் அதிமுக அணி முன்னிலை வகிப்பதாக கருத்துக்கள் தெரிவிக்கின்றன. இந்தியா டுடே கணிப்பின்படி அதிமுக அலைன்ஸ் 135 140 சீட்டுகள் வெற்றி பெறும் என்று தெரிய வந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, சென்ற வாரம் முக்கிய நிறுவனம் எடுத்த கருத்து கணிப்பிலும் அதிமுக கூட்டணி 127 இடங்களில் வெற்றி பெறும் என்று தெரிய வந்துள்ளது. இது தொடர்ந்து அதிமுகவுக்கான ஒரு பெரும் ஆதரவை உருவாக்கி கொண்டிருக்கிறது என்று தமிழக அரசியல் களம் என்று நம்பப்படுகிறது. ஒவ்வொரு கருத்து கணிப்பும், ஒவ்வொரு அறிகுறியும், ஒவ்வொரு கள அறிக்கையும் ஒன்றையே சொல்கின்றன. அதிமுக தீர்க்கமான மக்கள் ஆணையை நோக்கி முன்னேறி கொண்டிருக்கிறது. மக்கள் தங்கள் முடிவை எடுத்து விட்டார்கள், இனி அதிமுக தான் ஆட்சி அமைக்கும் என்று கருத்து பரவலாக பேசப்படுகிறது. அதே சமயம் திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தை கட்சிகள் மிகப்பெரிய மன உளைச்சல் அடைந்ததாக அதன் தலைவர் தொல் திருமாவளவன் நேரடியாக பேட்டி கொடுத்திருக்கிறார். சுமூகமாக செல்லும் அதிமுக கூட்டணி வெற்றி பாதையை நோக்கி செல்கிறதாக பொதுமக்கள் மத்தியில் ஒரு ஆரவாரமான ஆதரவு அலை தெரிகிறது. நடிகர் விஜய் தனித்து போட்டி என அறிவிப்புக்கு பிறகான கருத்து கணிப்பிலும் அதிமுக மேலும் வலுவடைந்து முன்னணி நிலைக்கு செல்வதை இந்த கருத்து கணிப்பு மூலம் காண முடிகிறது. திமுக ஆட்சியில் தொடர்ந்து பாலியல் குற்றங்கள் நடந்த வண்ணம் இருக்கின்றன. எதிர்கட்சிகள் அவ்வப்போது சுட்டிக்காட்டி கொண்டிருக்கின்றன. முக்கியமாக குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், ஒரு 12 வயது பெண் குழந்தை பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார். அது தமிழக அரசியல் களத்தில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியிருந்தது. அதனை கண்டிக்கும் எதிர்கட்சிகள் ஒரு புறம் இருக்க, அதனுடைய கூட்டணி கட்சியில் முக்கிய பிரமுகராக இருந்த மதுர் சத்யா அவர்கள் மீதும் பாலியல் குற்றச்சாட்டு விவகாரம் விஸ்வரூபம் எடுத்துள்ளது. பெண்கள் பாலியல் துன்புறுத்தல் வழக்கில் மதுர் சத்யா கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். பல பெண்களோடு அவர்களின் அனுமதியின்றி அத்துமீறியோ அபியூஸ் செய்தோ இருந்திருக்கிறார் என்று நினைத்தோம். ஆனால் இவர் செய்திருப்பது மிகவும் கொடூரமான சிஸ்டமேட்டிக் அபியூஸ் என்று விமர்சகர்கள் கருதுகிறார்கள். பெண்களோடு இவர் உறவு வைப்பதை வீடியோ எடுத்து அதனை பிரைவேட்டாக சேமித்து வைத்து அந்த பெண்களை மிரட்டவும் செய்திருக்கிறார்கள். பெரியாரிஸ்ட், திராவிடியன், முற்போக்காளன் இப்படி பெண்களுக்கு பாதுகாப்பு உரிமை வாங்கி தருகிறோம் என்று சொல்லி அவர்களை தனிமைப்படுத்தி அவர்களின் பாதுகாப்பு வளையத்தை குற்றப்படுத்தி அவர்களை சூழ்ச்சி செய்து இவர்களின் காமவெறிக்கு இரையாக்கி வந்திருக்கிறார் மதுர் சத்யா. ஒரு சமூக போராளி என்று அறியப்பட்ட மதுர் சத்யாவே இந்த செயலை செய்ததை மிகவும் அதிர்ச்சிகரமான ஒன்றாக கருதப்படுகிறது. எதிர்கட்சிகளின் அழுத்தத்தின் காரணமாக அரசு இவரை கைது செய்திருக்கிறது. திமுக அரசு சட்டம் ஒழுங்கில் இதுவரை சரியான நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதையும் மக்கள் மத்தியில் ஒரு பெரும் அதிருப்தியும் ஏற்படுத்தியிருக்கிறது. இது வரும் தேர்தலில் எதிரொலிக்கும் என்றும் கருதப்படுகிறது.